வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து தனி டாபிக்லாம் கிடையாது. இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கோட ஒரு சப் டாபிக் தான். ஓகே, அதோட ஒரு டைப் ஆஃப் கொஷின் தான். ஓகே, ஸோ இது வந்து இது வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்காம இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடியில் கூட கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எம்டிஎஸ் கான்ஸ்டபிள் ஜிடியில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாபிக் வந்து இதுக்கு முன்னாலே வந்து நிறையா கேட்டிருக்காங்க. பட் பேசிக் கொஷின்ஸ் கேட்டிருந்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்கலாம். அதுக்காக இது ரொம்ப அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. இது புதுசு, அவ்வளோதான். ஓகே, ஸோ சிம்பிளாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டேரெக்டாக இந்த ஸ்கியூனஸ்னால் என்ன, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி அதோட ஃபார்முலா பார்த்துட்டு நான் வந்து கொஷின் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து புரியாது. ஈவன் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சிருந்தாலுமே வந்து உங்களுக்கு அதை ஒரு வாட்டி அதை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாமல் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டாப்பிக்கோட ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன், ஒரு குயிக் ரிவிஷன் வந்து நான் கொடுக்க போகிறேன். மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி. ஓகே, பேசிக்லேருந்து மீன்னா என்ன, மோட்னா என்ன, அதுக்கு நிறையா கொஷின் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. மீன் எப்படி கண்டுபிடிக்கிறது, மோட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சிம்பிளான கொஷினை வச்சு உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டாபிக்குள்ளே நம்ம வந்து போகலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸே தெரியலனாட்ட கூட உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து முக்கால்வாசி புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மற்ற வீடியோஸ் வந்து பார்க்கணும். ஆல்ரெடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தவங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய பெய்டு கிளாஸஸில் இருக்கக்கூடிய ஒரு சில வீடியோஸ் நியூ பேட்டர்னில் இருக்கிறத வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் நான் என்னெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும் அதை தவிர்த்து வேறு என்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதோ அதை மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் கொடுப்போம். ஓகே, ஏன்னா நம்ம கோர்ஸ்லையுமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால. அதனால் நீங்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் நம்மளுடைய கோர்ஸில் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். இதில் ஜாயின் பண்ணாமலே பார்த்துக்கலாம். எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்ன்னு சொல்லி நம்மளுடைய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வீடியோஸை ஓப்பன் பண்ணிவிட்டு எஸ்எஸ்சி நியூ பேட்டர்ன் கொஸ்டின்ஸுங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கு வந்து தனித்தனி ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இங்கிலீஷில் பிக்யூஆர்எஸ், பேசேஜ் ரீடிங், வாய்ஸ் நேரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கேயும் இருக்குது. ஓகே, நம்ம யூடியூப்லேயுமே புதுசாக இன்னொரு சாருமே டீச் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து எல்லாத்தையுமே டீச் பண்ணுவார். பட் ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ போதும். இந்த டாப்பிக்கை மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக நான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். அடுத்து ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், பிரிசம் அண்ட் பிரமிட், பெர்முட்டேஷன் காம்பினேஷன், இது எல்லாமே நம்ம கோர்ஸில் ஆல்ரெடி ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். அடுத்து ரீசனிங்கில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின்ஸ் வந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் புதுசாக ஒரு பரத்னு ஒரு சார் வந்து டீச் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவருமே வந்து உங்களுக்கு தெளிவாக பேசிக்லேருந்து எடுப்பார். ஓகே, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவும் புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து ரீசனிங்கில் புது பேட்டர்னில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குதோ அதை வந்து இதில் கொடுத்துருப்பேன். இங்கிலீஷில் நம்ம கோர்ஸில் கொடுத்தது போக எக்ஸ்ட்ரா நல்லா இருக்குதோ அதில் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் மேத்ஸில் உள்ளது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜிகேவோட அந்த நியூ பேட்டர்ன் கொஷின்ஸ் இதில் வந்து எம்சிக்யூ டைப்பில் கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பிளேலிஸ்ட்டு தான். இது எல்லாமே இந்த யூடியூப் சேனலில் தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி டேட்டா இருக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இத்தனை நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இதிலேருந்து இப்போ நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். மீன்னா வந்து என்னது, சராசரி தான். சராசரினா என்ன பண்ணுவோம், இந்த எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனையால் டிவைட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா இதெல்லாம் கூட்டினோம்னா என்ன வரும், 211 வரும். நான் கூட்டிலாம் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா உங்களுக்கு ரிவிஷன் தான் நான் பண்ண போகிறேன். இங்கேயும் சால்வ் பண்ணிக்கலாம் இருக்க போகிறது கிடையாது. மீன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக தான். ஓகே, மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 2, 4, 6, 7 நம்பர் இருக்குது. ஸோ 211/7 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 30.14 வரும். ஓகே, இது வந்து மீன்னா சராசரி. எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனை நம்பரையும் கூட்டி அத்தனையால் டிவைட் பண்ணணும். இப்போ 7 நம்பர் இருந்துச்சு, 7ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம வந்து மீன் கண்டுபிடிக்கலாம். மீடியன் அப்படிங்கிறது வந்து மிடில் வேல்யூ. ஓகே, அதாவது நம்ம இந்த நம்பரை எல்லாத்தையுமே வந்து ஏறு வரிசையிலையோ இல்லைனா இறங்கு வரிசையிலோ எழுதிட்டு மிடில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை தான் நம்ம வந்து மீடியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்போ இந்த நம்பரெல்லாம் நான் வந்து ஏறு வரிசையில் எழுதுகிறேன், அதாவது சின்ன நம்பர்லேருந்து எழுதுறேன். ஓகே, 25 இருக்கையிலே சின்ன நம்பர் 25, அடுத்து 27. ஓகே, ஸோ அடுத்து 29 இருக்குது, அடுத்து 30 இருக்குது,
32 33 இருக்குது. ஓகே, ஸோ 30 32 33 அடுத்து 35. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இதை ஏறு வரிசையில் எழுதிக்கிட்டேன். இப்படி எழுதிட்டு மிடில் எந்த நம்பர் வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த பக்கம் 3 நம்பர், இந்த பக்கம் 3 நம்பர், மிடில் என்ன வருது? 30 வருது. இதுதான் வந்து மீடியன். ஓகே, இதுவே இப்போ இந்த இடத்துல மொத்தமாக 7 நம்பர் இருந்தனால மிடில் எக்ஸாக்டாக ஒரு நம்பர் வந்துருச்சு. இப்போ இந்த 30ங்கிற நம்பரே இல்லைன்னு எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் 6 நம்பர் தான் இருக்குதுன்னா இதில் மிடில் நம்பருங்கிறது எப்படி பார்ப்பீங்க? இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் ஆவரேஜ். ஓகே, இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள நம்பர்னு பார்க்கணும். அப்போ இதை என்ன பண்ணணும்? 29 + 32/2ன்னு போடணும். இதுதான் மீடியனாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது ஈஸியாக ரிவைஸ் ஆகிருக்கும். அடுத்து வீச்சு. வீச்சு அப்படின்னா வந்து ரேஞ்ச். ஓகே, மீன்னா சராசரி, மீடியன்னா இடைநிலை, ரேஞ்ச் அப்படின்னா வீச்சு. ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து என்னென்னா லார்ஜஸ்ட் நம்பரையும் ஸ்மாலஸ்ட் நம்பரையும் கழிச்சா கிடைக்கிறது. ஓகே, லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து ஸ்மாலஸ்ட் நம்பரை கழிச்சா கிடைக்கிறது. இதில் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து என்னது? 35. ஸ்மாலஸ்ட் நம்பர் இதில் சின்ன நம்பர் வந்து என்னது? 25. ஸோ 35 25 கழிச்சோம்னா 10 தான் என்னோட ரேஞ்ச். ஓகே, பட் இந்த டாப்பிக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ரேஞ்ச் தேவையில்லை, மீன் தேவை, மீடியன் தேவை. ஓகே, ஸோ மீன்னா என்ன, மீடியன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீன்னா சராசரி, மீடியன்னா அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ இல்லைனா ஏறு வரிசையிலோ இறங்கு வரிசையிலோ எழுதிட்டு நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து மீடியன். ரேஞ்ச் அப்படிங்கிறது சின்ன நம்பரையும் பெரிய நம்பரையும் கழிச்சு போடுறப்ப கிடைக்கிறது. ஓகே, அடுத்து இன்னொன்று வந்து மோடு. மோடுனா தமிழில் முகடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மோடு அப்படின்னா இந்த மாதிரி நிறையா டேட்டா இருக்கும், அதில் ரிப்பீட்டடாகவும் ஒரு சில நம்பர்ஸ் வந்திருக்கும். ஸோ அதிக வாட்டி எந்த நம்பர் வந்திருக்குதோ, மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எந்த நம்பர் வந்து ரிப்பீட் ஆகிருக்குதோ அதுதான் வந்து மோடு, அதாவது முகடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதில் எந்த நம்பர் வந்து அதிக வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குது? 1 ஒரு வாட்டி 2 வாட்டி வந்திருக்கு. ஓகே, 1 3 வாட்டி வந்திருக்கு, 2 வாட்டி வந்திருக்கு. இது வரைக்கும் 1 தான் ஹையஸ்ட்டில் இருக்குது. இப்போ 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து 4 ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. 5 வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 வாட்டி வந்திருக்கு. இன்னொன்று இருக்குது 5 வாட்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ 1 2 3 4 தான். ஸோ 4 வாட்டி வந்திருக்கு. ஸோ 4 வாட்டி வந்து பார்த்திங்கன்னா 5 வந்திருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு முகடு அப்படிங்கிறது 5 தான். ஓகே, அதை தவிர்த்து அதை விட அதிகமாக வேறு எதுவும் வந்திருக்கு. அப்போ 7 2 வாட்டி வந்திருக்கு, 8 2 வாட்டி வந்திருக்கு, வேறு எந்த நம்பரும் வரல. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் தான் அதிகமான டைம் வந்திருக்குது. அப்போ இதோட மோடு அதாவது முகடு வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ சிம்பிள், சின்ன பிள்ளை விளையாட்டு மாதிரி தான். ஓகே, குழந்தைங்கிட்ட சொன்னால் கூட இதில் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் லெவலில் மீன், மோட், மீடியன் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ அதிலே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்குறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அதனால தான் நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வேரியன்ஸ்னால் விளக்க வர்க்க சராசரி, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னா திட்ட விளக்கம். இது ரெண்டும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது, இதோட மீன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே நம்ம ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மீன்னா என்ன? மீன்னா இந்த 5 நம்பரையும் கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 5ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 வரும். 25 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 5 வரும். ஸோ மீன் வந்து 5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர்லாம் எழுதுங்க. 2 3 5 7 8 இந்த மாதிரி இந்த நம்பர்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, எழுதிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மீன்லேருந்து இந்த நம்பரை கழிங்க. ஒவ்வொரு நம்பரையும் கழிக்கணும். மீன்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டு அந்த வேல்யூவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து 5, 5லேருந்து 2 கழித்து அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்திருக்கும்? 5ல் 2 கழிச்சா 3, 3 ஸ்கொயர் 9. ஓகே, அதே மாதிரி 5ல் 3 கழிச்சிங்க அப்படின்னா 5ல் 3 கழிச்சிங்க அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4. அதே மாதிரி 5ல் 5 கழிச்சிங்க அப்படின்னா 0 ஸ்கொயர் வந்து 0 தான். அதே மாதிரி 5ல் 7 கழிச்சிங்க அப்படின்னா -2, பட் ஸ்கொயர் பண்ணுறப்ப மைனஸ் போயிடும். ஸோ 2 4. 5ல் 8 கழிச்சிங்க அப்படின்னா 3 ஸ்கொயர், அதாவது -3, பட் ஸ்கொயர் பண்ணுறப்போ வந்து மைனஸ் போயிடும். அப்போ 3 9ன்னு வந்திருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் என்னது? இந்த நம்பர்லாம் வந்து என்னது? ஒவ்வொரு நம்பருக்குமே நம்ம வந்து மீனுக்கும் அந்த நம்பருக்குமான டிஃபரன்ஸ் பார்த்து அந்த டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ண வேல்யூ. இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டணும். ஓகே, இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 18 22 + 4 26. ஓகே, இந்த 26
இதில் மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன் இருக்குது? 5 அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்? வேரியன்ஸ் தெரியணும். ஓகே, வேரியன்ஸ் தெரியணும். ஸோ இப்போ வேரியன்ஸுங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, வேரியன்ஸுங்கிறது இந்த 26 வந்துச்சுல, இந்த 26 பை இந்த 6. ஓகே, மொத்தமாக 6 நம்பர் இருக்குதா? ஸோ பை 6 போட்டோம்னா அது வேரியன்ஸ். ஓகே, ஸோ வேரியன்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஷார்ட்டாக நான் வந்து எஸ்டி அப்படிங்க மாதிரி சொல்கிறேன். அதுக்கு சிம்பிள்லாம் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நான் எஸ்டின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான். ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, அப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னவாக இருக்கும்? ரூட் ஆஃப் 26/6. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 6 கிடையாது, 5. ஓகே, இங்கே 5 டேட்டா தான் இருந்துச்சு, அப்போ 5. ஓகே, 26 இங்கே 5 நம்பர் தானே இருக்குது, ஸோ 5. ஓகே, 26/5. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டோம்? மோட்னா என்ன, மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, அப்புறம் வேரியன்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன, எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன? வேரியன்ஸோட ரூட். ஓகே, ரூட்டுக்குள்ளே வேரியன்ஸ் எடுத்தோம்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா என்ன? கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாக்கு மீன் கண்டுபிடிக்கணும். மீனுக்கும் அந்த ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃபரன்ஸை ஸ்கொயர் பண்ணணும். அதெல்லாம் கூட்டிட்டு அதுக்கு நம்ம ஆவரேஜ் மாதிரி எடுக்கணும். ஓகே, அதுக்கு ஆவரேஜ் தான் இங்கே எடுத்திருக்கோம். ஸோ 26/5 மொத்தமாக 5 டேட்டா இருக்குது. ஸோ 5/5 போட்டோம். ஸோ இதுதான் வந்து வேரியன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அடுத்ததான் இன்னொரு 2 ஃபார்முலா இருக்குது. ஓகே, இதே நம்ம பார்த்துடலாம். இது வந்து உங்களுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டைப்புக்கு தேவையான ஃபார்முலா தான். இதையுமே உங்களுக்கு கொஸ்டின்லையுமே கேட்பாங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மோடும் மீனும் கொடுத்துட்டு மீடியன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு இந்த 2 ஃபார்முலா தேவைப்படும். அதனால் இது வந்து ஆல்ரெடி தேவைப்படக்கூடிய ஃபார்முலா தான். இந்த கொஷினுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷினுக்கும் இதெல்லாம் தேவை அப்படின்னால நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ வேரியேஷனுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஸோ இது வந்து பர்சன்டேஜில் தான் வரும். 20%, 30% அந்த மாதிரி பர்சன்டேஜில் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வரும். ஓகே, அடுத்து இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா 3 இன்ட்டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு ப்ளஸ் 2 இன்ட்டு மீன். இதை எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான். இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் ஒன்று தெரியலனா கூட உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியாது. நான் திரும்பவும் சொல்லிடுறேன். மீன்னா சராசரி, மீடியன்னா மிடில் இருக்கக்கூடிய நம்பர் அசெண்டிங் ஆர்டர்லேயே டிசெண்டிங் ஆர்டர்லேயே எழுதுனதுக்கப்புறம் ரேஞ்ச் தேவையில்லை. கேட்டால் நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்ட்டு மைனஸ் ஸ்மாலஸ்ட்னு சொல்ல போகிறோம். ஓகே, பட் இந்த டாப்பிக்கில் ரேஞ்ச் தேவையில்லை இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டைப் ஆஃப் கொஷினுக்கு. அடுத்து மோடு தேவை. மோடுங்கிறது ரிப்பீட்டடாக எந்த நம்பர் அதிக வாட்டி வந்திருக்குதோ அதுதான் வந்து மோடு. வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாக்கு மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மீனுக்கும் ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஸ்கொயர் பண்ணி அந்த ஸ்கொயர் வேல்யூ எல்லாத்தையும் கூட்டி அதுக்கு ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா அது வேரியன்ஸ். ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது இந்த வேரியன்ஸோட ரூட் வேல்யூ. ஓகே, ரூட்டுக்குள்ளே வேரியன்ஸை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிரும். ஓகே, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. அடுத்து இன்னொரு ஃபார்முலா வந்து என்னது 3 இன்ட்டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு ப்ளஸ் 2 இன்ட்டு மீன். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒரு தனியாக ஒரு டாப்பிக்கில் படிக்க வேண்டியது. நான் ஷார்ட்டாக உங்களுக்கு குயிக்காக ரிவிஷன் மாதிரி தான் கொடுத்துருக்கேன். என்ன ஸ்பீடாக போகிறோம்னு நினச்சிடாதீங்க. இது நான் ஸ்பீடாக போகிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு 2 இடத்துல இதை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சார் ஒருத்தர் புதுசாக டீச் பண்ணுறது யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஆல்ரெடி நம்ம கோர்ஸில் டீச் பண்ணதும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் ஏதாச்சும் ஒன்று பார்த்துக்கோங்க. முடிஞ்சளவு நீங்கள் இதை பாருங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் எல்லாமே டீச் பண்ணுவார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதுக்கு ஒவ்வொரு இதுக்குமே நிறையா கொஷின்ஸும் கொடுத்துருப்பாரு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே. அடுத்து நம்ம வந்து இப்போ ஸ்கியூனஸ் வரைக்கும் போகலாம். ஓகே, ஸ்கியூனஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கியூனஸ் அப்படின்னா தமிழில் வந்து கோட்டம், சாய்வு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கோட்டம் அப்படிங்கக்கூடிய வேர்டு வந்து நார்மலாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பட் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து சைக்கிளில் வீலில் கோட்டை விழுந்துருச்சு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாரும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்களான்ட்டு தெரியல. பட் இதுக்கு முன்னால் அந்த வார்த்தையை வந்து சொல்லுவாங்க. கோட்டம் விழுந்துருச்சு, சைக்கிள் வீலில் கோட்டம் விழுந்துருச்சு. கோட்டம் விழுந்துருச்சுன்னா வீல் வந்து இந்த மாதிரி நெளிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது ரொம்ப நெளிஞ்சிருக்காது. இந்த மாதிரி சர்க்கிள் இப்படி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் நெளிஞ்சிருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஏதோ பெண்ட் ஆகிருக்கும். அதுக்கு காரணம் அதில் கூடிய அந்த ஃபோர்க் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதாச்சும் பெண்ட் ஆகிருக்கும், இல்லை லூஸ் ஆகிருக்கும், ஏதாச்சும் உடஞ்சிருக்கும். எங்கேயாச்சும் போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா கோட்டம் விழுந்துடும். அப்புறம் கோட்டம் எடுப்பாங்க.
ஓகே, அதாவது சாய்வாக இருக்கிறது, இல்லைன்னா ஒரே மாதிரி இல்லாமல் வேற வேற மாதிரி இருக்கிறது. ஓகே, பரவி கிடக்கிறது. அதுதான் வந்து இந்த ஸ்கியூனஸ் அப்படிங்கிறதோட மீனிங். தமிழ் வேர்டு வந்து அதுக்கு சாய்வு, கோட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கியூனஸ் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் தட் இண்டிகேட்ஸ் த அசிமெட்ரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். அசிமெட்ரி, சிமெட்ரினா என்ன? இப்போ நிறையா டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு 10 நம்பரோ 15 நம்பரோ இருக்குது. அந்த எல்லா நம்பருக்கும் நீங்கள் வந்து மீன், மோடு, மீடியன் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகே, மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு லைனில் தான் வருது. ஓகே, இந்த மாதிரி தான் ஒரு கிராஃப் தான் வருது. ஓகே, மூணுமே ஒரே லைனில் வருது. இதே லைனில் தான் உங்களுக்கு மீனும் இருக்குது, இதே லைனில் தான் வந்து உங்களுக்கு மீடியனும் இருக்குது, இதே லைனில் தான் உங்களுக்கு வந்து மோடும் இருக்குது. அப்படின்னா இது வந்து சிம்மெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். சிம்மெட்ரினா என்னது? இப்போ இந்த இதை நம்ம பிரித்தோம் அப்படின்னா இந்த பக்கம் என்ன இருக்குதோ அதே தான் இந்த பக்கமும் இருக்கும். இதோட மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம சிம்மெட்ரிக்கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ மீன், மோட், மீடியன் மூணுமே ஒரே நம்பராக இருக்கும். அதாவது ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, ஒரே கோட்டில் இருக்கும். ஸோ அப்போது அது வந்து சிம்மெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அப்படி இல்லாமல் மூணு வேற வேற வேல்யூவாக இருக்குது. அந்த டேட்டா எல்லாமே வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரே மாதிரி இல்லாமல் பரவி இருக்கும். ஓகே, ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா பிரச்சனையே இல்லை. ஓகே, இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த தியரியெல்லாம் தேவையில்லை. இதுவும் உங்களுக்கு கொஷினில் கேட்டுடலாம். இந்த தியரியே கூட கொஷினில் கேட்டுடலாம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அது கேட்கறதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஓகே, என்னன்னு சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்கியூனஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி சிம்மெட்ரிக்கலாக இல்லாமல் அசிமெட்ரிக்னா வந்து என்னென்னா இப்படி இருக்குதுன்னா மீன் ஒரு இடத்துல இருக்கும், மீடியன் ஒரு இடத்துல இருக்கும், மோட் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கிராஃப் போயிருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறத வந்து நம்ம அசிமெட்ரிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கரெக்டாக எக்ஸாக்டாக பிரித்தோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக இருக்காது. ஓகே, அப்படி பிரிக்கவே முடியாது. அதை நம்ம அசிமெட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி டேட்டா அசிமெட்ரிக்கலாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கிறத தான் வந்து ஸ்கியூனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸ்கியூனஸ்னால் இதுதான் மீனிங். ஓகே, ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கோணலாக இருக்குது, சாய்வாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ அன்ஈவனாக இருக்கிறத தான் வந்து ஸ்கியூனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, ஸோ எந்த மாதிரி டேட்டா ஸ்ப்ரெட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஓகே, இப்போ இந்த ஸ்கியூனஸில் வந்து சாரி இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சிம்மெட்ரிக்கல் இருக்குது, அசிமெட்ரிக்கல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த டேட்டாவை வந்து நம்ம சிம்மெட்ரிக்கலாகவும் இருக்கலாம், அசிமெட்ரிக்கலாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிம்மெட்ரிக்கல் அப்படின்னா அதில் மீனும், மீடியனும், மோடும் மூணுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகே, மூணுமே ஒரே வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்போ இதுவுமே உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம். சிம்மெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சமச்சீர் பரவல் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா மீன் இஸ் ஈக்குவல் டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு. ஓகே, அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், சமச்சீர் அற்ற பரவல் அப்படின்னா மீன், மீடியன், மோடு மூணுமே வந்து வேற வேற நம்பராக இருக்கும். ஓகே, அதுதான் வந்து அசிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை ஸ்கியூனஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுலேயே வந்து ரெண்டு விதம் இருக்குது. அசிமெட்ரிக்கலாக இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமும் இருக்குது. ஓகே, ஒன்று பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி ஸ்கியூடு. ஓகே, பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, இன்னொன்று நெகட்டிவ்லி ஸ்கியூடு. மீன், மீடியன், மோடு மூணுமே வேறு வேறு நம்பராக இருக்கும். ஓகே, அதனால தான் அது வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கும். அதனால் அதை நம்ம ஸ்கியூன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பாசிட்டிவ்லி ஸ்கியூடு அப்படின்னா அதில் என்ன மாதிரி இருக்கும்னா மோடை விட மீடியன் பெருசாக இருக்கும், அதை விட மீன் பெருசாக இருக்கும். ஓகே, நெகட்டிவ்லி ஸ்கியூடு அப்படின்னா மீன் சின்னதாக இருக்கும், அதை விட மீடியன் பெருசாக இருக்கும், மோடு அதை விட பெருசாக இருக்கும். ஓகே, ஸோ மீடியன் எப்போவுமே மிடில் வரப்போகுது. ஸோ மோடு, மீன் இந்த ரெண்டை கம்பேர் பண்ணுறப்போ மோடை விட மீன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ்லி ஸ்கியூடு, மோடை விட மீன் சிறுசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ்லி ஸ்கியூடு. ஓகே, இதெல்லாம் ஞாபகம் தான் வைக்கணும், மனப்பாடம் தான் பண்ணணும். மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால கொடுத்துருக்கேன். இது தியரி பாட்டு தான். இன்னும் நம்ம கொஷினுக்குள்ளே போகலை. நம்மளுக்கு ஆக்சுவலாக எக்ஸாமில் என்ன கேட்டாங்களோ அதை இனிமேல் தான் நம்ம பார்க்கவே போகிறோம். ஓகே, இதெல்லாம் இந்த டாபிக் ஒன்று படிக்கிறோம். ஸோ அதை பற்றி எக்ஸ்ட்ரா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்மளுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதாவது கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், இதை நம்ம வந்து கேபிஎஸ், கால் பியர்சன் ஸ்கியூனஸ். ஓகே, அந்த மாதிரி கேபிஎஸ்ன்னு ஷார்ட்டாக வச்சுக்கலாம். சாய்வு இல்லைனா கோட்டம், கால் பியர்சனுடைய சாய்வு இல்லைனா கோட்டம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ண முடியும். கேபிஎஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு, மீன் மைனஸ் மோடு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
ஸ்கியூனஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னென்னா மீன் மைனஸ் மோடு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்போது உங்களுக்கு டேட்டா மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மீன் கண்டுபிடிக்கணும், மோடு கண்டுபிடிக்கணும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த கால்ஸ் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் ஹீரோ. ஓகே, இதை வச்சு நம்ம வந்து கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஃபார்முலா ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா கொஷினும் இருக்க போகுது. ஸோ மொத்தமாக 5 கொஷின் தான். 4 கொஷின் நான் சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். 5வது கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். கண்டிப்பாக 100% எல்லாருமே சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ ஃபார்முலா எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஷின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நான் என்னெல்லாம் சொன்னணும் இதை கூட விட்டுருங்க. இந்த மாதிரி இந்த தியரி சொன்னோம்ல இதெல்லாம் விட்டுருங்க. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி பார்த்துருப்போங்க எக்ஸாமுக்கு முன்னால். ஒருவேளை இதே கூட டேரெக்டாக கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்சிலே வந்து பார்த்திங்கன்னா சிஜிஎல்ல டயர் 2ல் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லி ஒரு பேப்பர் இருக்கும். அது எல்லாரும் எழுத மாட்டாங்க, ஒரு சிலர் தான் எழுதுவாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்படின்னால இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே இது என்ன இது என்ன இது என்ன எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஷினை பாருங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். ஒரு வாட்டி இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு எல்லாமே தரவாயிருச்சு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஃப்ரம் அ மாடரேட்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரீட்டைல் ப்ரைஸஸ் ஃபார் மென்ஸ் ஷூஸ் இட் இஸ் ஃபவுண்ட் தட் த மீன் ப்ரைஸ் இஸ் ₹20. ஸோ மீன் கொடுத்துருக்காங்க. ஓகே, மீன் ப்ரைஸ் இஸ் ₹20 அண்ட் த மீடியன் ப்ரைஸ் இஸ் ₹17. ஸோ மீடியனும் கொடுத்துருக்காங்க. மீடியன் வந்து எத்தனை 17. இஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் 20%. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 20%. ஓகே, 20%. அடுத்ததா ஃபைண்ட் த பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? கேபிஎஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கால்ஸ் வரலையே பியர்சன் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம், அதுதான். ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, ஆண்களுக்கான காலணிகளின் சில்லறை விலைகளின் மிதமான சாய்வான பரவலிலிருந்து சராசரி விலை ₹20 இடைநிலை விலை ₹17 இருப்பது கண்டறியப்பட்டது. மாறுபாட்டின் குணகம், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், வேரியேஷன்னா குணகம், கோஎஃபிஷியன்ட்னா குணகம், வேரியேஷன்னா மாறுபாடு. ஓகே, ஸோ மாறுபாட்டின் குணகம் 20% எனில் பரவலின் சாய்வு, அதாவது கோட்டம் பியர்சனின் குணகத்தை கண்டறிவோம். கேபிஎஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தமிழ்லையுமே நீங்கள் இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க. இடைநிலை, சராசரி கூட கேட்டிருப்பீங்க. இடைநிலை, மறுபடியும் இந்த கோட்டம், சாய்வான பரவல், மிதமான சாய்வான பரவல், இதெல்லாம் பார்க்குறப்ப என்னத்தையும் புதுசாக கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, முடிஞ்ச அளவு எனக்கு இங்கிலீஷில் நல்லா புரியுதுன்னா நீங்கள் அதையே வந்து பார்த்துக்கோங்க. இல்லை தமிழ் தான் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிஎஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? இதுக்கான ஃபார்முலா மீன் மைனஸ் மோட். ஓகே, மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ எனக்கு வந்து மீனும் மீடியனும் தான் தெரியுது. ஓகே, மோடு தெரியலை, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியலை. ஓகே, அப்போ நான் வந்து அதை ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? நீங்கள் இதிலிருந்து கொண்டு போகலாம். அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்டூ 100ன்னு பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல 20%ன்னு போடக்கூடாது, 20ங்கிற அந்த நம்பர் தான் போடணும். ஓகே, நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறப்போ அதில் 20%ங்கிறது கிடைக்கும். பட் இந்த ஃபார்முலா நம்ம திரும்பவும் இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம், இன்னொன்னோட கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற டைமில் நீங்கள் 20 மட்டும் போடுங்க, 20%ன்னு போட்டுறாதீங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 20 இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். மீன் வந்து எத்தனை? மீன் வந்து அதுவும் 20 இன்டூ 100. ஓகே, இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகும், இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகும். ஓகே, மேலே இருக்கிறது கேன்சல் பண்ணலாம், இங்கே இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ 2 × 2 4. ஓகே, அதாவது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4ன்ட்டு தெரியுது. ஸோ இப்போ நம்மகிட்ட மீன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, மோடும் இருக்குது. சாரி, மோடு தான் கண்டுபிடிக்கணும். மீன் இருக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது, மோடு கண்டுபிடிக்கணும். என்கிட்ட மீனும் மீடியனும் இருக்குது. அதை வச்சு என்னால் வந்து மோடு கண்டுபிடிக்க முடியும் தானே? கண்டிப்பாக முடியும். என்ன ஃபார்முலா? நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம். ஓகே, 3 × மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு ப்ளஸ்
2 இன்ட்டு 2 இன்ட்டு மீன். ஓகே, 2 இன்ட்டு மீன். ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா எனக்கு வந்து மீடியன் தெரியுது, மீனும் தெரியுது, மோடு தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ மீடியன் வந்து எத்தனை? 17. 3 இன்ட்டு 17 மோடு ப்ளஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு மீன் வந்து எத்தனை? மீன் வந்து 20. ஓகே, ஸோ இங்கே 40, இங்கே 17. ஓகே, அங்கே வந்து 17. ஸோ 3 17 வந்து எத்தனை? 51. 51ல் 40 போணுச்சு அப்படின்னா மோடு வந்து எனக்கு கிடச்சிரும். ஓகே, மோடு வந்து எத்தனை? 51ல் 40 போணுச்சு அப்படின்னா 11. ஸோ எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரிஞ்சிருச்சு, மோடு தெரிஞ்சிருச்சு, மீன் தெரியுது. அதில் என்னால் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ மீன் வந்து எத்தனை? மீன் வந்து 20. மோடு வந்து எத்தனை? மோடு இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 11. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4. ஸோ 20ல் 11 போணுச்சுன்னா 9. 9/4 அப்படிங்கிறது தான் எனக்கான ஆன்சர். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். பட் எந்தெந்த ஃபார்முலாவுக்கு இன்னும் எந்தெந்தெல்லாம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, கொடுத்துருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலா நம்ம இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து ஈஸியாக உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கொடுத்ததே எதுக்காக? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகே, அடுத்து மீடியன் கொடுத்தது எதுக்காக? இந்த ரெண்டையும் வச்சு நம்ம மோடு கண்டுபிடிக்கிறதுக்காக. இதை நீங்கள் யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கால்குலேட் கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. பின்வரும் தரவுகளுக்கு கால் பியர்சனின் சாய்வு குணகத்தை கணக்கிடுக அப்படி மாதிரி கேட்டுருங்க. சாய்வு குணகம் இல்லைனா கோட்ட குணகம் அப்படி மாதிரி எதனாலும் வச்சுக்கலாம். 3 நம்பர் தான், 3 நம்பர் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க? கேபிஎஸ், கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஃபார்முலா வந்து மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, இந்த 3 டேட்டா தான் இருக்குது, 3 நம்பர் தான் இருக்குது. இதிலேருந்து மீன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் தானே? மீன் வந்து என்னது? இந்த 3 நம்பரையும் கூட்டி அதோட ஆவரேஜ் பார்க்கணும். ஸோ 12 12/3 12/3 அப்படின்னா 4 12 4. ஸோ மீன் வந்து 4. ஓகே, மீன் 4. அடுத்ததான் மோட்னா வந்து ரிப்பீட்டடாக எது அதிகமான டைம் வந்திருக்குது அப்படிங்கிறது தான். ஓகே, எது அதிகமான டைம் வந்திருக்குது? 5. ஸோ மோடு 5, மீனும் மோடு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த இடத்துல வந்து வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ கண்டுபிடிக்கணும்னா நம்ம அந்த 3 நம்பரையும் தனியாக எழுதணும். 2 5 5. மீன் வந்து எத்தனை? 4. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 - 4 ஸ்கொயர், இங்கே வந்து 5 - 4 ஸ்கொயர், இங்கே வந்து 5 - 4 ஸ்கொயர். ஓகே, இப்போ இந்த 4 முன்னால் பின்னால் எப்படி போட்டாலும் ஸ்கொயர் இருக்குங்கனால நம்மளுக்கு மைனஸில் ப்ளஸில் வரதெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ இங்கே 2 ஸ்கொயர் 4, -2 அப்படின்னாலும் 4 தான். ஓகே, இங்கே 1 ஸ்கொயர் 1, இங்கேயும் 1. ஸோ கூட்டினோம்னா எத்தனை வருது? 6. இதோட ஆவரேஜாக வந்து என்னது? வேரியன்ஸ். ஓகே, இதோட ஆவரேஜாக வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கும்? 6 மொத்தமாக 3 அப்சர்வேஷன் இருக்குது, 3. ஸோ 3 6. ஸோ வேரியன்ஸ் வந்து 2ன்னு வந்திருக்கு. நம்மளுக்கு என்ன தேவை? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தேவை. ஓகே, ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஸோ √2. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தெரியுது, மீன் தெரியுது, மோடு தெரியுது. அப்போது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கால்ஸ் பெர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து கிடச்சிரும். ஸோ மீன் வந்து எத்தனை? மீன் 4. மோடு வந்து எத்தனை? 5. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து எத்தனை? √2. ஸோ ஆன்சர் வந்து எத்தனை? 1/√2. 1/√2 அப்படிங்கிறது ஆன்சர். இதை இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். இதுவுமே சிம்பிளான கொஷின் தான். அடுத்த கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் ஸ்கியூனஸ் ஃபார் த ஃபாலோயிங் செட் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். பின்வரும் தரவுகளின் தொகுப்பிற்கு சாய்வு கோட்டம் அல்லது ஸ்கியூனஸ் கண்டறியவும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ்கேபி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா வந்து என்னது? ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு மீன் கண்டுபிடிக்கணும். மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்குதோ அத்தனையால் டிவைட் பண்ணணும். ஸோ கூட்டுறதை நான் இப்படியே கூட்டுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து லாஸ்ட் டிஜிட்டை வந்து கூட்டுறேன். இப்போ 8 7
15. ஓகே, 8 7 15, 18. அடுத்து ஒரு 6, 24, 33, 33, 38, 42, 43, 50, 57. ஸோ 57க்கு 7 மிச்சம் 5 இருக்கும். ஓகே, 6 7 9 10 11 13 14 15 16 17 18. ஸோ 18 187 வந்திருக்கு. ஸோ இது வந்து சம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து எத்தனை? 2 4 6 8 10 11 நம்பர் இருக்குது. ஸோ 11 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து மீன் கிடச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா இங்கே என்ன வந்திருக்கும்? ஒரு 11 மிச்சம் 7 இருந்திருக்கும். 7 11 77. ஸோ அப்போ மீன் வந்து 17 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக எந்த நம்பர் அதிக வாட்டி வந்திருக்குது அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது 17 தான் வந்து 3 வாட்டி வந்திருக்கு. அப்போ மோடும் 17 தான், மீனும் 17 தான். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? எஸ்கேபி தெரியணும். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இல்லாமல் இருக்கும் அப்படி மாதிரி அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம இப்போயே சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமே. மீனும் 17 மோடும் 17. ஸோ அப்போ 17 - 17 கீழே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன வேணாலும் இருக்கட்டும், மேலே 0 ஆயிடுச்சுன்னா மொத்த டேமும் 0 ஆயிரும். அப்போ எனக்கான ஆன்சரே 0 தான். ஓகே, புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இவ்வளோ பண்ணால் போதுமானது, எக்ஸாமில் இவ்வளோ பண்ணால் போதுமானது. ஒரு வேளை இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரல, மீன் வேறு வேல்யூ மோடு வேறு வேல்யூவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சி ஆகணும். ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொடுத்துருக்க நம்பர்லாம் நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே, 17 17 21 14 எழுதுவீங்க. அடுத்து வந்து மீன் கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல, மீன்லேருந்து இதை கழிப்பீங்க. 17 - 17 ஸ்கொயர். ஓகே, இங்கே 17 - 17 ஸ்கொயர், இங்கே 21 - 17 ஸ்கொயர். இந்த மாதிரி இந்த வேல்யூ எல்லாம் ஸ்கொயர் பண்ணிகிட்டே வருவீங்க. அதையெல்லாம் கூட்டிட்டு அதுக்கு ஒரு ஆவரேஜ் பார்ப்பீங்க. ஓகே, அதை டிவைடட் பை 11 போடுவீங்க. அது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து வேரியன்ஸ். ஓகே, அது வந்து வேரியன்ஸ். அதுலேருந்து அதை நம்ம ரூட்டில் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். வேரியன்ஸ் என்ன வருது அதை நம்ம ரூட்டில் போட்டோம்னா அது வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு இது தேவையில்லை, இங்கேயே ஆன்சர் வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து அதிகமாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல எஸ்கேபின்னு தப்பாக சொல்லியிருக்கேன், கேபிஎஸ். ஓகே, லெட்டர்ஸை மாற்றி போட்டேன், அவ்வளோதான். ஸோ கேபிஎஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபார் அ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் த மீன் இஸ் 200. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மீன் கொடுத்துருக்காங்க. மீன் வந்து 200. த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி கொடுத்துருக்காங்க. சிவி வந்து எத்தனை? 8%. கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கேபிஎஸ். கேபிஎஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைன் மோட் அண்ட் மீடியன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. ஒரு அதிர்வெண் பரவலுக்கு சராசரி 200, மாறுபாட்டின் குணகம் 8% மற்றும் கால் பியர்சனின் சாய்வு இல்லைனா கோட்டத்துடைய குணகம் 0.3 எனில் பரவலின் முகடு மற்றும் இடைநிலையை கண்டறியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழில் இருக்கிறதோட எனக்கு தெரிஞ்சு இந்த டாபிக் மட்டும் நீங்கள் இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா தமிழில் எல்லா வார்த்தையுமே வந்து நம்மளுக்கு வாயில நுழையாத மாதிரி புது வார்த்தையாக இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் தான். இப்போ இதில் வந்து மோடும் மீடியனும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மோடும் மீடியனும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? மீன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வேல்யூவை வச்சு இதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த மோடையும் மீடியனையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கேபிஎஸ்க்கான ஃபார்முலா வந்து என்னது? கேபிஎஸ்க்கான ஃபார்முலா வந்து மீன் மைனஸ் மோட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இப்போ என்கிட்ட வந்து மீன் இருக்குது, மோட் தெரியாது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் தெரியாது, கேபிஎஸ் வேல்யூ தெரியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும்ட்டு அர்த்தம். ஓகே, அப்போது சிவியோட ஃபார்முலா வந்து என்னது? சிவியோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன். ஓகே, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. ஓகே, இதுலேருந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம மோடையும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது? சிவி வந்து 8%. ஸோ நம்ம வந்து இது நம்பரில் எடுக்கணும். ஓகே, இங்கே 100 இருக்குது அப்படிங்கிறப்ப இங்கே வந்து நம்ம நம்பரில் தான் எடுக்கணும். ஓகே, இல்லைன்னா இந்த 100 இங்கே கீழே கொண்டு போய்க்கலாம், அவ்வளோதான். இங்கே 8. ஓகே, 8 அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 8/100 வரும். 8% அப்படிங்கிறது அது இந்த 100 தான். நம்மளுக்கு இந்த இடத்துல 100 போடுறதுனால அந்த வேல்யூ வந்து பர்சன்டேஜில் வந்திருக்கும். ஸோ ஃபார்முலாவில் எழுதுகிறப்போ பர்சன்டேஜுங்கிறத போட்டோம்னா 100 போடக்கூடாது, பர்சன்டேஜ் போடணும்னா இங்கே 100 போடணும். ஓகே, அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தெரியணும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் தெரியணும்.
மீன் வந்து 200ங்கிறது தெரியும், இன்ட்டு 100. ஓகே, ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னது, இந்த ரெண்டு இங்கே போணுச்சு அப்படின்னா ஈரட்டா 16. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 16 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னால் மோடு கண்டுபிடிக்க முடியும். இப்போ கேபிஎஸ் வந்து எத்தனை 0.3, மீன் வந்து எத்தனை 200, மைனஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மோடு கண்டுபிடிக்கணும், டிவைட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து எத்தனை 16. ஓகே, ஸோ 3/16 வந்து எத்தனை 48. இங்கே ஒரு ஸ்தானம் கழிச்சு புள்ளி இருக்கிறதுனால அது வந்து 4.8. ஓகே, ஸோ 200 மைனஸ் மோடு ஈக்குவல் டு 4.8ன்னு வந்திருக்கும். அப்போ மோடு வந்து என்னவாக இருந்திருக்கும், இப்போ மைனஸ் மோடுன்னு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதை இங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ என்ன மாதிரி ஆயிரும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ் ஆயிரும். ஓகே, 200 மைனஸ் 4.8 அப்படி மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ 200ல் 4.8 போணுச்சு அப்படின்னா 195.2. ஸோ அப்போ எனக்கு வந்து மோடு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 195.2ன்னு. ஓகே, இது அப்போ கரெக்டான ஆன்சராகவும் இருக்கும். நம்ம மோடு கண்டுபிடிச்சோம் 195.2ன்ட்டு, அப்படி ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் இருக்குது, இதுதான் கரெக்டான ஆன்சர். பட் இருந்தாலும் நம்ம மீடியனும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது, மீடியன் கண்டுபிடிக்கான ஃபார்முலா 3 இன்ட்டு மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு ப்ளஸ் 2 இன்ட்டு மீன். ஓகே, 2 இன்ட்டு மீன். இப்போ மீடியன் நம்மளுக்கு தெரியும், மீடியன் தான் கண்டுபிடிக்கணும், மோடும் மீனும் தெரியும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், மீடியன் தெரியணும். மோடு வந்து எத்தனை, மோடு வந்து 195.2. மீன் வந்து எத்தனை, மீன் வந்து 200, 2 இன்ட்டு 200 400. இந்த 3 கீழே வர்றப்போ டிவைட் ஆயிரும். ஓகே, இப்போ இதை கூட்டினோம்னா என்ன வந்திருக்க போகுது, 595.2/3. இதை கேன்சல் பண்ண அப்படின்னா 1 3 3, மிச்சம் 2 இருந்திருக்கும். 9 3 27, மிச்சம் 2 இருந்திருக்கும். M 3 24, 198. ஸோ ஆப்ஷனில் வந்துருச்சு. ஓகே, 0.4 அப்படிங்கிறது தான் வரப்போகுது. இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின், டிஃபிகல்ட்னா கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்குது. ஓகே, இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கிறோம், இதுலேருந்து இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் நீங்கள் எல்லா ஃபார்முலாலையும் தரவாக இருந்தால் மட்டும்தான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய கொஷினில் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஷினை நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. சிம்பிளான கொஷின் தான், மீன் கொடுத்துருக்காங்க, மோடு கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, கால்ஸ் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கேபிஎஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கமெண்ட் தான் சொல்ல போகுது. ஓகே, இந்த வீடியோ நான் கொஞ்சம் குயிக்காக சொல்லியிருந்தேன், ஒரு சில ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இதோட நோக்கம் என்ன, புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. புதுசாக படிக்கிறவங்க முதல்ல பேசிக்லேருந்து கற்றுக்கணும். ஆல்ரெடி படித்தவங்களுக்கு இந்த புது டாபிக் வந்து எக்ஸாமில் கேட்டால் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய நோக்கமே, இந்த வீடியோ கொடுத்ததுக்கான நோக்கமே. அதனால் நான் சின்ன கால்குலேஷன்லாம் சொல்லாமல் விட்டுருக்கலாம். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை இதையும் சொல்லுங்கள் அப்படின்னா நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.